அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்கள், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நடந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் கட்டாயம் இதை செய்துங்கள். இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைப்பது உறுதி. அப்படி இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் தை பிறக்கும் கடுமையான கோடை காலத்தை நோக்கி செல்கின்றன. ஆனால் வெப்பம் சுட்டெரிக்கும் முன்பாக ஒரு பருவம் வரும், அதுதான் வசந்த காலமாகும். இந்த வசந்த காலம் தை மாதத்திற்கு அடுத்து வரும் மாசி மாதத்தில் வருகிறது. பல சிறப்புகள் கொண்டதாக இந்த மாசி மாதம் இருக்கிறது. இந்த மாசி மாதத்தில் வருகின்ற மாசி அமாவாசை தினத்தில் சிறப்புகள் மற்றும் பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மாசி அமாவாசை கடும் குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கும் காலம்தான் இந்த மாசி மாதம். ஆன்மீகம் சிறப்புமிக்க இந்த மாசி மாதத்தில் சிவராத்திரி, காரடையான் நோன்பு, ஹோலி பண்டிகை போன்ற பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் நடத்தப்பட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரும் மாசி அமாவாசை தினமும் ஒரு முக்கியமான ஒரு தினமாக அமைகிறது. மாசி அமாவாசை தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் ஊரில் உள்ள குளக்கரை மற்றும் ஆற்றங்கரைகளில் மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி போன்றவை தர வேண்டும். இந்த திதி சடங்குகளை முடித்த பின்பு தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிக்க பூசணிக்காய் தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் இடங்கள் அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். இதை செய்வதால் தொடர்ந்து வரும் காலங்களில் தொழில் வியாபாரங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படும், வீண் செலவுகள் ஏற்படாது. மாசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் மறைந்த நமது முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவினர்கள் போன்றவர்களுக்கு சேர்த்து தர்ப்பணம் தருவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து நமக்கு அவர்களின் ஆசிகள் கிடைக்கும் என நம்புவதால் மாசி அமாவாசை என்று தர்ப்பணம் செய்யுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற கிரக தோஷங்கள், திருமண தடை, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் போன்றவை எல்லாம் தீரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சிலருடைய சுப காரியங்கள் தடைபட்டு கொண்டு இருக்குங்க. அதாவது திருமணங்கள் போன்ற விஷயங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கும். இது போன்ற சிக்கலை நபர்கள் நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாத அமாவாசையின் சிறப்புகளையும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்தால் பித்ருதோஷில் இருந்து விடுபட முடியும் என்பது நம்பிக்கையாகவும் முன்னோர்களின் ஆசையை பெற்று தெய்வங்களின் அருளால் வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற ஒரு வழிபாட்டு நாளாக இந்த மாசி அமாவாசை அமைகிறது. அப்படிப்பட்ட இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.